என் இதயத்தில் ஊடுருவ குத்தப்பட்டு என் பாவங்களில் இருந்து மனம் திரும்பினேன். சில நாட்களுக்குப் பின் வல்லமை மாநாடு ஒன்றின் ஒருங்கிணைப்பாளர் என்னை அழைத்து பரவச பேச்சு குறித்து செய்தி கொடுக்குமாறு என்னிடம் கூறினார். அந்த மாநாட்டிற்கு வந்திருந்த அனைவரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். நான் இந்த பாடத்தை எடுத்து கொண்டிருக்கும் போது தூய ஆவியானவர் என்னில் செயலாற்ற ஆரம்பித்தார். சில நாட்களுக்கு பிறகு என் நண்பர் ஒருவர் என்னிடம் வந்து கூறினார், அந்தோணி, அந்த மாநாட்டில் பங்கு கொண்ட ஒரு மனிதர் 17 முதல் 20 ஆண்டுகளாக பெரிய பெரிய தியான கூட்டங்கள் நடத்துபவர். அவர் என்னிடம் கூறினார், அந்தோணி செய்தி கொடுத்து கொண்டு இருந்தபோது அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தை குத்தி ஊடுருவினது. காரியங்கள் தலைகீழாக மாறியது. ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கான அருளை கொடுத்து என்னை தயார்படுத்தி இருக்காவிட்டால் நான் வெற்றிகரமான நல்வினையை ஏற்படுத்தி இருக்க முடியாது. நீங்களும் உங்கள் வாழ்வை ஆராய்ந்து பாருங்கள். மனம் திரும்புதலுக்கான அருளிற்காக கதறி அழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தொடர்ச்சியான மனமாற்றம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். மனம் திரும்புவதற்கான நாட்கள் இன்னும் முடிவடையவில்லை. கடவுளின் நெருப்பு உலகம் முழுவதும் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் சுற்றி வந்து நம்பிக்கையாளர்களை, முதன்மையான பாவிகளை மனம் திரும்ப வைக்கப் போவதை நாம் பார்க்கப் போகிறோம். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சபக்காரத்தைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல அவர்களை புடமிடுவார். உங்கள் ஜெப வேளையில் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய காரியம் நன்றி கூறுதல். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். திருப்பாடல் 50ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம். மீட்பு என்ற வார்த்தைக்கு எபிரேயத்தில் ஏஷா ஏஷா என்பதாகும். அதன் பொருள் விடுதலை, சுதந்திரம் மற்றும் செழிப்பு என்பதாகும். நன்றி கூறும்போது அது உங்கள் வாழ்விலே விடுதலை, சுதந்திரம் மற்றும் செழிப்பை கொண்டு வரும். நன்றி கூறுதல் கடவுளை மேன்மைப்படுத்துகிறது. நீங்கள் கடவுளுக்கு நன்றி கூறும்போது நீங்கள் கடவுளுக்கு மகிமையை செலுத்துகிறீர்கள். நீங்கள் கடவுளுக்கு நன்றி கூறாத போது நீங்கள் உங்களுக்கே மகிமையை கொடுக்கிறீர்கள். நன்றி கூறுதல் அற்புதங்களின் ஒரு திறவுகோல். யாரெல்லாம் நன்றியை பலியாக செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் தன் மீட்பை வெளிப்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார். தொடர்வோமா நண்பர்களே?